நம்மளோட இந்தியால 60ல இருந்து 70% ஆஃப் பீப்புளுக்கு வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு. வைட்டமின் டிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட் ஃபார் அவர் டிஎன்ஏ. அது மட்டும் இல்லாம நம்மளோட இம்யூன் சிஸ்டம், ஹார்மோனல் பேலன்ஸ், அதுக்கப்புறம் போன் ஹெல்த்க்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வைட்டமின் டி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் அதிகமாகும். ஸோ அதனால வெயிட் கெயின் இருக்கும், உங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அண்ட் தென் கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஸோ இந்த வைட்டமின் டி டெஃபிஷியன்சி எப்படி சரி பண்ணலாம்? நார்மலா நீங்க மார்னிங்ல ஒரு 8 o'clock வரைக்கும் சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகலாம். பட் அது மட்டும் பத்தாது. வைட்டமின் டி எந்தெந்த ஃபுட்ஸ்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மஷ்ரூம்ல இருக்கு. ஸோ மஷ்ரூமை நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 30 minutes சன்லைட்ல வச்சு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணுங்க. ஸோ வைட்டமின் டி அதிகமா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்ட்டிஃபைட் ஆல்மண்ட் மில்க் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் வெஜிடேரியனா இருக்கீங்க அப்படின்னா ஹோல் எக் எடுக்கலாம். ஸோ எக் ஒயிட் மட்டும் எடுக்காம எல்லோவோட சேர்த்து எடுக்கும் போது அதுல உங்களுக்கு வைட்டமின் டி கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேச்சுரலா வளர்ந்த ரெட் மீட் எடுக்கலாம். வைட்டமின் டியோட அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்கணும்னா உங்களோட பாடியில மெக்னீஷியம் இருக்கும். ஸோ மெக்னீஷியம் ரிச் ஃபுட்ஸ் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.